திருவண்ணாமலை கோவில்ல தரிசனம் முடிஞ்சு நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய பேரை பார்த்தேன். அன்னைக்கு நம்ம பேரன் ஃபாலோவர் ஒருத்தங்களும் கோயிலுக்கு வந்திருந்தாங்க. அவங்க அக்கா எங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு, நீங்க வாங்கன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு கூட்டு போ மாமியார் ஆசீர்வாதம் பண்ணி தாம்பூல தட்டெல்லாம் தந்தாங்க. அப்படியே அக்கா வீட்லயே என்ன டிராப் பண்ணிட்டாங்க. நான் போற நேரம் எல்லாரும் கிளம்பிட்டு இருந்தாங்க ரிசப்ஷனுக்கு. சாரி கட்டுற வேலை அன்னைக்கு எனக்கு இல்ல, அதனால சரித்திரத்துல தடவை அக்கா சீக்கிரமா கிளம்பிட்டேன். வீட்டுல இருந்து எல்லாரும் கிளம்பி நேரம் மண்டபத்துக்கு தான் போனோம். மண்டபத்துல டெக்கரேஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே அத்தானோட பர்சனல் செலக்ஷன். சூப்பரா இருந்தது. நல்ல நான்வெஜ் சாப்பாடு, சிக்கன் பிரியாணி, 65 கூடவே ஆட்டம் பாட்டம் பாட்டு கச்சேரின்னு அசத்திட்டாங்க. நொஸ்டாலஜிக் மெமரிஸ் இருந்தது. இந்த கோலி சோடா கைட்டே உடச்சு குடிக்கிறது, இது குட்டி லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் அந்த கோலி சோடா குடிச்சான். அப்புறம் திருவண்ணாமலை கோவில்ல இருந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து மரியாதை செஞ்சு சிறப்பிச்சாங்க. ஏசி மண்டபமா, கடைசி ஃபங்க்ஷன் முடிகிற டைம்ல ஏசி ஆஃப் பண்ணிட்டானுங்க. ஐயோ, வேர்த்து ஊத்தி தள்ளிட்டு அது ஒண்ணுதான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்ன வேர்த்தாலும் பரவாயில்லன்னு நாங்க எங்க செலிப்ரேஷனை விடாம ஆட்டம் பாட்டத்தோட என்ஜாய் பண்ணோம். கல்யாண வீட்லயும் ஃபாலோவர்ஸை மீட் பண்ணேன். அப்படி அக்கா வீட்டு ஃபங்க்ஷனும் முடிஞ்சது. கையில போட்ட மருதாணியும் கலைஞ்சிட்டு